இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா. ஆமாம், எங்கிட்ட போனாலும் அடியாக விழுது. என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனால் அப்படி பர்சனலாக பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்று தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்கிறது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். எப்படிம்மா இந்த கேரக்டரில் நீங்கள் வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானம்மா, இந்த அறம் செய் அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் அதை சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால் ஸோ உனக்கான கேரக்டரோட நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடித்து கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்கிறது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட கேரக்டர் வந்து சாதனா யூடியூபர் சாதனா வந்து நடிச்சிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே யூடியூபர் சாதனா மேல நிறைய வந்து புகார்கள் அப்புறம் வந்து அவங்க வந்து சில விஷயம் பண்றது தப்பு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ வந்து அவங்கள வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை நடிக்க வச்ச காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை, அவங்க வந்து முதலமைச்சராக ஜெயலலிதாவும் நடிக்கலை, ஒரு எதிர்கட்சி தலைவி அவங்க தான் சொன்னாங்க சார். இல்லை, அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தை அவங்க திருப்பி சொன்னாங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவி பேசணும், அதுக்கு ஒரு தலைவரோட இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டுச்சு. அவங்ககிட்ட நான் சொன்னேன் என்னன்னாக்கா, முன்னாள் முதல்வரோட அந்த ஆனஸ்ட் நடந்து வர்றது போகிறது, அந்த ஸ்டைலு, அவங்க எப்படி ஆனஸ்டாக பேசுகிறாங்க, அதை வந்து கவனிச்சிக்க சொன்னது. அதுதான் அவங்க பண்ணாங்க. மற்றபடி அவங்களோட கேரக்டருக்கும் முதலமைச்சரோட எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த தலைவரையும் என் தனிப்பட்ட முறையில் யாருமே நாங்கள் விமர்சனம் பண்ணல, அது இங்கே வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க மக்கள் அரசியல். அதனால் நீங்கள் யாருமே பத்திரிகையாளர் யாருமே தவறாக நினைக்க வேண்டாம். அவங்க வந்து முதலமைச்சரோட அந்த ஸ்டைலை பண்ண போயிருக்காங்க தவிர மற்றபடி அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை, இமிடியேட் பண்ணல, டாமினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.